வணக்கம் கேஎம் தமிழ் பக்தி நேயர்களே. இது 2026 ஆண்டிற்கான கும்ப ராசி நேயர்களுக்கான முழுமையான புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான கும்பம் சனியை அதிபதியாக கொண்டது. கும்பம் என்றால் குடம் என்று பொருள். நிரம்பி வழியும் ஞானத்தையும் இரகசியங்களையும் உள்ளடக்கிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். எதையும் வித்தியாசமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு வரப்போகும் 2026 ஆண்டு ஒரு மிக முக்கியமான காலகட்டமாகும். கடந்த சில ஆண்டுகளாக 7.5 சனியின் பிடியில் சிக்கி, குறிப்பாக ஜென்ம சனியின் தாக்கத்தால் உடல் சோர்வு, மன உளைச்சல் மற்றும் பொருளாதார தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். ஆனால் 2026 ஆண்டு உங்களுக்கு ஒரு விடியலை தேடித்தரும் ஆண்டாக அமையப் போகிறது. கிரகங்களின் சஞ்சார நிலையை பார்க்கும்போது இந்த ஆண்டு கும்பராசிக்கு பல முக்கிய பாடங்களையும், அதே சமயம் குரு பகவானின் அருளால் பல அரிய வாய்ப்புகளையும் வழங்க காத்திருக்கிறது. இப்பொழுது 2026 ஆண்டின் முக்கிய கிரக நிலைகளை பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது 7.5 சனியின் இறுதிப் பகுதியான பாத சனி அல்லது வாக்கு சனி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது. 2026 ஆண்டின் பெரும்பகுதி, அதாவது டிசம்பர் மாதம் வரை, ராகு உங்கள் ராசியான கும்பத்திலும், கேது உங்கள் ராசியான மீனத்திலும், கேது உங்கள் ராசிக்கு நேர் எதிரே உள்ள சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார். இது ஜென்ம ராகு மற்றும் சப்தம கேது என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டின் உண்மையான கதாநாயகன் குரு பகவான்தான். குரு பகவான் இந்த ஆண்டு 3 நிலைகளில் பயணம் செய்து உங்களை காப்பாற்ற இருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியிலும், ஜூன் மாதத்திற்குப் பிறகு கடக ராசியிலும், ஆண்டின் இறுதியில் சிம்ம ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சரி, இப்போது இந்த கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்யப் போகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் சனி பகவானின் தாக்கம். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு வாக்கு சனி காலமாக இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு மற்றும் குடும்பத்தை குறிக்கும் இடம். எனவே இந்த ஆண்டு நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் யதார்த்தமாக பேசும் விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கோபம் உங்கள் எதிரியாக மாறலாம். எனவே நிதானம் அவசியம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தருவார். பணம் வரும், ஆனால் அது கையில் தங்காது. வரவு 8 செலவு 10 என்ற நிலையில் உங்களை வைப்பார். எனவே சிக்கனம் மிக அவசியம். அவசர தேவைகளுக்காக சேமித்து வைத்திருந்த பணம் கரைய வாய்ப்புள்ளது. பெரிய முதலீடுகளை செய்யும்போது 1000 முறை யோசிக்க வேண்டும். குறிப்பாக பங்குச் சந்தையில் குறுகிய கால முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக ராகு மற்றும் கேதுவின் தாக்கம். உங்கள் ராசியிலேயே ராகு அமர்ந்திருப்பதால், அதாவது ஜென்ம ராகு இருப்பதால், உங்கள் மனதில் ஒருவிதமான குழப்பம் நிலவிக்கலாம். நான் பெரிய ஆளாக வேண்டும், உலகமே என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். ராகு உங்களை ஒரு வகையான மாயையில் வைத்திருக்கும். இதனால் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கலாம். இன்று எடுத்த முடிவை நாளை மாற்றுவீர்கள். அதே சமயம் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் திருமண வாழ்க்கையில் ஒரு இடைவெளி உருவாகலாம். கணவன் மனைவி இடையே சண்டைகள் வராது, ஆனால் உணர்ச்சி வேறுபாடு தோன்றலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்க வேண்டும். தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஆறுதல் தரும் குரு பகவானின் பலன்களை பார்ப்போம். 2026 ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது
கும்பராசிக்கு மிகவும் யோகமான காலம். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு இந்த காலத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 6ஆம் இடமான கடக ராசிக்குச் செல்கிறார். இங்கே குரு உச்சம் பெறுகிறார். ஜோதிட விதிகளின்படி சுபகிரகம் 6ஆம் இடத்தில் மறைவது சாதாரணமாக நல்லதல்ல என்று சொல்லப்படுவதைக் காணலாம். ஆனாலும் குரு அங்கிருந்து உச்சம் பெறுவது ஒரு விசித்திரமான அமைப்பாகும். இது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரும். உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் தாங்களே சிதறிப்போகலாம். வேலை தேடுபவர்களுக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் இது மிகச்சிறந்த காலம். அரசு வேலை வாய்ப்புகள் தோன்றும். ஆண்டின் இறுதியில், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதிக்குப் பிறகு குரு பகவான் 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வருகிறார். இது மிகச்சிறந்த அமைப்பு. குரு தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஜென்ம ராகுவால் ஏற்படும் தோஷங்கள் சிதையும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் பிறக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். இப்போது உங்கள் வாழ்க்கை முறை சார்ந்த பலன்களை விரிவாக பார்ப்போம். தொழில் மற்றும் உத்தியோகம். 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சிப் பாதை கொண்ட ஆண்டாகும். ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். ஐடி துறை, வங்கி மற்றும் கல்வித்துறையில் உள்ளவர்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறுவர். ஜூன் மாதத்திற்குப் பிறகு வேலைப்பளு அதிகரிக்கலாம். வேலையை திறமையாக தொடர்ந்தால் பலன்கள் கிடைக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடாதே. சுய தொழில் செய்பவர்கள் அஞ்ஞானத் தடைகளை தவிர்த்து இருப்பு தொழிலை வலுப்படுத்துவது நல்லது. பொருளாதாரம். குருவின் பார்வையால் தனவரவு சரளமாக இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குடும்பச் செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவச் செலவுகள் மற்றும் வாகன பராமரிப்பு போன்ற செலவுகள் திட்டமிட்டதை விட அதிகமாக வரலாம். கையில் பணம் பெரிதாக இருக்கும்போது அதனை தங்கம், நிலம், பத்திரங்கள் போன்ற நம்பகமான முதலீடுகளில் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியம். 2026இல் கும்ப ராசியினர் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஜென்ம ராகு நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். அதனால் கழுத்து வலி, முதுகுத்தடிப்பு, சலிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். பாத சனியின் தாக்கத்தால் கால்கள், மூட்டுகளில் வலி வரலாம். சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இரத்த ஓட்டக்குறைகள் உள்ளவர்கள் சிறிய காயங்களையும் உடனே கவனிக்க வேண்டும். ஒழுங்கான உணவு, யோகம், சீரான நடைப்பயிற்சி அவசியம். திருமணம் மற்றும் குடும்பம். திருமண முயற்சிகளுக்கு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலமும் ஆண்டின் இறுதியில் அக்டோபருக்கு பிறகான காலமும் சிறந்தது. நடுப்பகுதியில் வரனை காண்பதை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே பரஸ்பரத்தின் மரியாதை, நேர்மையான உரையாடல் முக்கியம். இப்பொழுது நட்சத்திர வாரியான பலன்களை பார்ப்போம். அவிட்டம் 3, 4 பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரும். வீடு, மனை வாங்கும் யோகம் உண்டு. சகோதரர்களின் உதவி கிடைக்கும். முன்கோபத்தை குறைக்க முயலுங்கள். சதயம். ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக அமையும். பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும். ஆசிரியர்கள், வங்கியாளர்கள் நன்மை பெறுவர். இறுதியாக பரிகாரங்கள். 2026ஆம் ஆண்டில் ஜென்ம ராகு மற்றும் பாத சனியின் தாக்கத்தை சமநிலையாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்கள். சனி பிரீதி. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முடிந்தால் ஒருமுறை திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று வழிபடுங்கள். மூதோர்கள் மற்றும்
ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது சனியின் அருளை பெருக்கும். ராகு சாந்தி. ஜென்ம ராகுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த துர்க்கை வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது ராகுவின் உக்கிரத்தை நிவர்த்தி செய்யும். குரு வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். குரு பரிபாலனத்தை அதிகரிக்க மஞ்சள் துணி தானம் செய்க. பொதுவான பரிகாரம்: மாதந்தோறும் உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள். ஒருமுறை குடும்பத்தோடு பதிப்பாக குலதெய்வ திருக்கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். முடிவாகச் சொல்ல வேண்டுமென்றால், கும்ப ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சோதனைகளும் சாதனைகளும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இருக்கும். ஜென்மராகு உங்களை சிந்திக்க வைக்கும். பாதசனி உங்களை உழைக்க வைக்கும். குரு பகவான் உங்களை காத்து நிற்பார். விழிப்புணர்வுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். 2026இன் தாரக மந்திரம்: நிதானம், நேர்மை மற்றும் கடின உழைப்பு. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொண்டுவர வாழ்த்துகிறோம். நன்றி.